Hello guys, welcome back to our channel. இந்த வீடியோல எங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு பொங்கல் செலிப்ரேஷனுக்கு நாங்க எப்படி ரெடி ஆனோம் அண்ட் பொங்கலை நாங்க எப்படி செலிப்ரேட் பண்ணோம் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா காலையிலே ஒரு 4:45க்குலாம் நாங்க எழும்பி பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து சாரி எல்லாம் கட்டி ரெடி ஆச்சு. இப்போ நான் மேக்கப் வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்டா வந்து ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைட்டா வந்து டால்கம் பவுடர் வச்சு நான் அந்த பேஸ் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப ஆயிலி ஆயிருது. அங்க போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப ஆயிலி ஆயிருது. ஸோ அந்த ஆயிலினஸ் ரொம்ப தெரியாம இருக்கிறதுக்காக ஃபர்ஸ்டா பாத்தீங்கன்னா டால்கம் பவுடர் வச்சு நான் செட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஐஷேடோ யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட சாரிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி பிங்க் கலர் ஷேட் வந்து நான் யூஸ் பண்ணி என்னோட ஐஷேடோவை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். அண்ட் காலையிலேயே பண்றது, அதுக்கப்புறமா வந்து நம்ம காலேஜுக்கும் கிளாஸுக்கும் போக வேண்டி இருக்குது. ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஷிம்மரியாலாம் போகாம ஜஸ்ட் வந்து பிங்க் கலர்லயே நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா ஐலைனர் யூஸ் பண்ண போறேன். இது வந்து மேபிளின் கொலாசல் ரேஞ்சில் வரக்கூடிய ஐலைனர். இது பாத்தீங்கன்னா விங்ஸ்லாம் போடுறதுக்கு நல்லா இருக்கும் அண்ட் செம்ம டார்க்கா இருக்கும். எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வந்து எப்பவுமே சாரீ லுக் போறோம் அப்படின்னா விங் ஐலைனர் ட்ரை பண்ணா இன்னும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நான் விங் ஐலைனர் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்டா பாத்தீங்கன்னா மஸ்காரா. நம்ம வந்து ஐலைனர் மட்டும் போட்டுட்டு மஸ்காரா போட்டாம விடும்போது அந்த லுக் வந்து கம்ப்ளீட் ஆகாது. ஸோ மஸ்காராவும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். மஸ்காராக்கு பாத்தீங்கன்னா ஃபேஸஸ் கனடாவோட மஸ்காரா தான் யூஸ் பண்றேன். இது வந்து என்னோட லாங் லேஷஸ்க்கு கம்ப்ளீட்டா கோட் ஆகுறதுக்கு நல்லா இருக்கும். இதுல நல்ல திக்கான வாண்டா இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து ஐலாஷ் வந்து ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னா நீங்க இது யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா என்னோட ஹாஸ்டல் ரூம்ல இருந்து தான் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஒரு ரூம்ல 2 பேர் நாங்க ஸ்டே பண்ற மாதிரி இருக்கும். ஸோ நானும் என்னோட ஃப்ரெண்ட் ஜோன் 2 பேரும் இருக்கோம். ஸோ அதனால எங்க பிளேஸ் இருக்கோ அங்க வச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா ஹேருமே நான் வந்து பெருசா ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எதுவும் பண்ணல. நார்மலா போடுற மாதிரி பாத்தீங்கன்னா ஹாஃப் அப் ஹேர் ஸ்டைல் மாதிரி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா டிக்டாக் கிளிப் வச்சு என்னோட ஹேரை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். ரொம்ப பெருசா பண்ணல. ஒரு 4 டிக்டாக் கிளிப் வச்சு என்னோட ஹேரை வந்து செக்யூர் பண்ணிக்கிறேன். வேணும்னா நம்ம வந்து கொஞ்சம் கூட ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணலாம். நான் இப்படி வந்து பண்ணிக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா வந்து இயரிங்க்கு வந்து நான் ஜும்கா யூஸ் பண்ணிக்கிறேன். நார்மலா ரொம்ப ட்ரெடிஷ்னலா போறோம் அப்படின்னா ஜும்கா வந்து பர்ஃபெக்டா இருக்கும். அண்ட் இது வந்து நம்ம பொங்கல் செலிப்ரேட் பண்றோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் லுக்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜும்கா யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த சாரிக்கு கொஞ்சம் மேட்ச் ஆகுற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஜும்கா போட்டாச்சு. அதோட செட்டாவே வர நெக்லஸ் நான் வந்து போட்டுக்கிறேன். எப்பவுமே இந்த மாதிரி சாரிக்கெல்லாம் போடும்போது செட்டா போட்டோம்னா நம்ம இயரிங்ஸும் சரி, நம்ம கழுத்துல போடுற சோக்கர்ஸ் ஆகட்டும், செயின் ஆகட்டும் மேட்சிங்கா இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும் பாக்குறதுக்கு சாரி லுக்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறமா ஒரு மஜந்தா கலர் லிப்ஸ்டிக் எடுத்து லைட்டா நான் வந்து என்னோட ஃபிங்கர்ஸ் வச்சு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ ஆல்மோஸ்ட் என்னோட லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. சாரி அப்படிங்கிறதுனால நான் வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். நார்மலா வந்து டே டு டே பேசிஸ்ல நான் காஜல் யூஸ் பண்ண மாட்டேன் அவ்வளோவா. ஸோ சாரி அப்படிங்கிறதுனால நல்லா வந்து நான் காஜல் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி அப்படிங்கும்போது பாத்தீங்கன்னா ஸ்மட்ஜ்டு காஜல் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஆனா நான் இது வந்து ஏர்லி மார்னிங் நம்ம பண்றோம், சீக்கிரமாவே வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிடுவோம். ஜஸ்ட் அந்த செலிப்ரேஷன் முடிஞ்சோடனே இந்த ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி காலேஜுக்கு கிளம்பணும். ஸோ அதனால பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்மட்ஜ்டு லுக் எல்லாம் நான் பண்ணல. நார்மலா பாத்தீங்கன்னா லைட்டா வந்து காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா பேங்கிள்ஸ். சாரி அப்படிங்கும்போது மேட்சிங் பேங்கிள்ஸ் போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். ஸோ வந்து அதுக்கு ஈக்குவலா மேட்ச் ஆகுற மாதிரி நான் வந்து பேங்கிள்ஸ் போட்டுக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு பார்த்தேன். இது வந்து எனக்கு அவ்வளோவா செட் ஆகல. அதுக்கப்புறமா இந்த ஒரு டிசைனுக்கு மாத்திட்டேன். இது இன்னுமே வந்து மேட்ச் ஆகுற மாதிரி எனக்கு இருந்தது. ஸோ இதை வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பேங்கிள் டிசைன் வந்து நான் போட்டுக்கிறேன். இப்போ பேங்கிள்ஸும் செட் பண்ணியாச்சு, சாரி கட்டியாச்சு, எல்லாமே முடிச்சாச்சு. பர்ஃபெக்டா எல்லாமே பின் பண்ணி முடிச்சாச்சு. ஹேரும் வந்து செட் பண்ணியாச்சு. இதுதான் என்னோட ஃபைனல் லுக். இப்படிதான் பாத்தீங்கன்னா நான் வந்து ஹாஸ்டல் பொங்கல் செலிப்ரேஷனுக்கு கிளம்பியிருந்தேன். நீங்க வெளியே பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணி முடிக்கும் போது எவ்வளோ இருட்டா இருக்கு அப்படின்னு பாருங்க. ஜஸ்ட் லைட் போட்டு சேர்லாம் வந்து செட் பண்ணி ஸ்டேஜை வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பிகாஸ் காலையில பாத்தீங்கன்னா இங்க மாஸ் நடக்கும் அதனால. அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து அவ்வளோவா செட் ஆன மாதிரி இல்லை. ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். ஹேர் ஸ்டைல லைட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கேன். அண்ட் பாத்தீங்கன்னா நானும் என்னோட ஃப்ரெண்டும் வந்து கிளம்பியாச்சு. அவ வந்து ஒரு கிரீன் கலர்ல வந்து ட்ரெஸ் பண்ணியிருந்தான். அண்ட் இதான் பாத்தீங்கன்னா என்னோட டோட்டல் சாரி லுக் வந்து இப்படிதான் இருந்துச்சு. ஒரு கோல்டன் கலர் சாரி அண்ட் பார்டர் பாத்தீங்கன்னா மஜந்தா கலர்ல வரும். இப்போ ஸ்ட்ரெயிட்டா நான் எங்க போவேன்னு யோசிப்பீங்க. ஆல்ரெடி வந்து பொங்கல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த பொங்கல்ல போய் நம்மளும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாமே, லைட்டாவாச்சும் பொங்கல் பண்ணமே அப்படிங்கிற இருக்கணுமேன்னு சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு. போய் பார்த்தா ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பொங்கல் வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதை கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு நம்மளும் லைட்டா வந்து அந்த பொங்கலை கிளறி விட்டுட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஸோ இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெடிஷ்னலாக வந்து பாட்டில் எப்படி வைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் வைக்கணும்
அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ என்னோட ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, நானும் பொங்கல் வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் போய் பண்ணிட்டு இருந்தா. ஸோ நாங்க 2 பேரும் கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் இத வச்சு எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஸ்டேஜ் டெக்கரேஷன் எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்க போறோம். ஜஸ்ட் சிம்பிளா தான் பண்ணியிருந்தோம். மாஸ் நடக்க போது சர்ச்ல இருந்து ஃபாதர்ஸ்லாம் வருவாங்க அப்படிங்கிறதுனால, இந்த மாரி ஃப்ளவர்ஸ்லாம் வச்சு மாஸ்க்கு ஏத்த மாரி டெக்கரேட் பண்ணிட்டு ஃப்ரண்ட்ல கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ ஸ்டேஜ் டெக்கரேஷன் வந்து இவ்வளோதான் கைஸ். இப்படி தான் பண்ணியிருந்தாங்க. அண்ட் நாங்க வந்து கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். வெளியில பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் என்ட்ரன்ஸ்லயே பார்த்தீங்கன்னா, இன்னொரு கோலம் போட்டிருந்தாங்க. ஸோ அதையும் போய் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு, எல்லா செலிப்ரேஷனும் முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கு அப்புறமா நேரா நாங்க வந்து கிளம்பிட்டோம். இனி அதுக்கப்புறமா தான் போய் பார்த்தீங்கன்னா சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா காலேஜ்க்கு வேற கிளம்பணும். ஸோ அதுக்காக படபடன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். அடுத்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா, சாரீலாம் நான் ஃபோல்ட் பண்ணி வைக்க போறேன். ஃபோல்ட் பண்ணி சும்மா அத ட்ரை ஆகுறதுக்கு தொங்க விட்டுட்டு பார்த்தீங்கன்னா, பொங்கல் தான் இன்னைக்கு சாப்பாடு. ஸோ நார்மலா பொங்கல் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல்ல வச்ச பொங்கலும் தந்திருந்தாங்க. ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து நமக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு. அதுக்கப்புறமா ஒரு கப் ஆஃப் காஃபி எனக்கு மஸ்ட்டா தேவை. ஸோ இதெல்லாம் குடிச்சு சாப்பிட்டுட்டு பார்த்தீங்கன்னா, நான் காலேஜுக்கு கிளம்பிட்டேன். பாய் பாய். இன்னொரு வீடியோல பார்க்கலாம்.